ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கான பூஜை வேலையெல்லாம் வந்து கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பூஜை திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அருகம்புல் மாலை தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் எருக்கம்பூவும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அருகம்புல் மாலை தான் வந்து நான் இப்போ கட்டலான்னு வந்து எடுத்து வச்சிருந்தேன், கட்டிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சாமந்தி பூ வந்து விலை வந்து அதிகம் எங்கள் ஊர்லலாம். உங்கள் ஊரில் எவ்வளோக்கு விற்கிது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து 1/4 கிலோவே வந்து நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம். 1/4 கிலோவே வந்து ரூ. 120 சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி டியூஸ்டே இல்லையா, கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நான் வெத்தலை தீபம் போட்டு அபிஷேகம் பண்ணுவேன். அது காலையில் பண்ண முடியல. காலையில் பண்ண முடியல அப்படின்னா மதியமும் பண்ண முடிய மாட்டேங்குது, சாயங்காலம் பண்ண முடிய மாட்டேங்குது. எப்போவுமே ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அது காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்தில் ஒரு நைட்டு ஹோரை டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் தான் வந்து நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், அதுக்கப்புறம் திண்ணீர் அபிஷேகம், இது 3ம் பண்ணிவிட்டு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூ வந்து கட்டி வச்சேன். அருகம்புல் மாலை வந்து கட்டி வச்சேன். முன்னாடியே நேற்றே கொண்டு வந்து வச்சுருந்தேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச மாதிரி நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து கட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி விநாயகர் சிலை வந்து எந்த நேரத்தில் வாங்கணும், எப்போ வந்து சிலை வந்து கரைக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். 2 லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.